வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸை தான் பார்க்க போகிறோம். தூள் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். டக்குன்னு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு மாதிரி இதை ரெடி பண்ணிக்கோங்க. இது தூள் பஜ்ஜிங்கிறதுனால ரொம்ப திக்காக இருக்கணும்ட்டு இல்லை, பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தின்னாக நீங்கள் இதை ரெடி பண்ணால் போதும். கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இது இருக்கணும். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். 3/4 கப் கடலை மாவுங்கிறது 2 வெங்காயத்துக்கு போதுமான அளவு இருக்கும். இதை பண்ணதுக்கப்புறம் எனக்கு மாவு எதுவுமே மிச்சம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது தூள் பஜ்ஜிங்கிறதுனால டக்குன்னு இது ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அடங்கிடும். அந்த டைமில் நல்லா கலரும் மாறி வந்திருக்கும். அப்போ நம்ம எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு கரியாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. பஜ்ஜியை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம எடுத்துடலாம். சில சமயம் இந்த மாதிரி ஒட்டி வரும். அதை நீங்கள் அப்புறமா கூட எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தூள் பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக மழை பெய்யும் போதெல்லாம் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த டைம்லாம் இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். வேலை ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.